பணம் கையில தங்குற விஷயத்துல இந்த கடக லக்னக்காரர்கள் கொஞ்சம் பாவப்பட்டவங்கன்னே சொல்லணும். ஏன்னா, கடக லக்னத்திற்கு விரையாதிபதி புதன். இந்த விரையாதிபதி அவங்க லக்னத்துல எப்பவுமே பகையா நிக்கும். இவங்க சேர்த்து வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு வகையில விரயமாயிக்கிட்டே இருக்கும். கடக லக்னத்திற்கு புதன் பாதகஸ்தானமான லக்னத்திலேயே நின்னுச்சுன்னா, பணத்தட்டுப்பாடு மட்டுமல்ல, பணத்தை அடிக்கடி இழப்பதும் நடக்கும். இவங்க திங்கட்கிழமை புதன் ஹோரையில ஒரு பச்சை துணியில முடிந்த அளவு பணத்தை கட்டி வீட்ல வைக்கணும். அதேபோல புதன் சிம்மத்தில் நின்னுச்சுனாக்கா, ஞாயிற்றுக்கிழமை புதன் ஹோரையில் பச்சை துணியில பணத்தை முடிஞ்சு வைக்கணும். 2 பிரிவினரும் புதன் கிழமைகள்ல எந்த செலவும் செய்யக்கூடாது. மிக முக்கியமா புதன் கன்னியில இருக்கும் கடக லக்னக்காரர்கள் புதன்கிழமையிலும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வர தினங்களிலும் எந்த பெரிய செயலும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, இந்த காலத்துல செய்யக்கூடிய செலவுகள்ல ரூ. 10 செலவிட வேண்டிய இடத்துல ரூ. 40 செலவிட வேண்டி வரும். மற்ற ராசிக்காரங்க புதன் எந்த கிரகத்தினுடைய வீட்ல இருக்குதோ, அந்த கிரகத்திற்குரிய கிழமையில புதன் ஹோரையில ஒரு ஓலை கூடையில பணத்த சேகரிச்சு வீட்ல வச்சுட்டு வந்தா, வீண் விரயம் இல்லாம பணம் கையில தங்கிக்கிட்டே இருக்கும்.